இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பெரிகார்டியோசென்டசிஸ். பெரிகார்டியோசென்டசிஸ்னா என்னன்னா, ஹார்ட்டை சுற்றி ஒரு சாக் இருக்கும். அந்த சாக்கை தான் பெரிகார்டியம்னு சொல்லுவோம். அந்த பெரிகார்டியம்ல வந்து ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகுறது பெரிகார்டியோ எஃபியூஷன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளூயிடை வந்து சக் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் பெரிகார்டியோசென்டசிஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து சர்ஜரி பண்ணுற இடத்த வந்து அதில் இருக்கிற ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து ஆன்டிசெப்டிக் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா இன்ஃபெக்ஷன் இது ஆகாமல் இருக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து எக்கோகார்டியோகிராம் எதுக்காகனாக்கா எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து நீடில் பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கா, எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்ப்போம். இந்த ப்ரொசீஜர் அப்போ ஆன்டிபயோட்டிக் எடுத்துகிட்டு இருந்தாக்கா அது வந்து ஸ்டாப் பண்ணிடணும். 8 ஹவர்ஸுக்கு முன்னாடி இது வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறதுன்ட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்டை சுப்பைன் பொசிஷனில் படுத்து வச்சுக்கணும். அடுத்து ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கப்புறம் லோக்கல் அனஸ்தெட்டிக் கொடுத்துட்டு நம்ம வந்து 16 to 20 காசஸ் நீடில் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது பிளட் ப்ரெஷர், அதுக்கடுத்து ஆக்சிஜன் லெவல் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வந்து இது சைட்டை வந்து நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஜிபாய்ட் ப்ராசஸ் இல்லைனா ஸ்டெனோகாஸ்டல். இந்த வந்து நீடில் வந்து 30 to 45 டிகிரியில் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணணும். எப்போ வந்து ஃப்ளூயிட் வந்து நமக்கு வந்து அக்குமுலேட் ஆகிறது கம்மியாகுதோ இல்லை ட்ரைனேஜ் ஆக மாட்டேங்குதோ அப்போ தான் நம்ம வந்து இன்செர்ட் பண்ண நீடில் வந்து லெஃப்ட் அவுட் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் முடித்ததுக்கப்புறம் வந்து இன்செர்ட் பண்ண நீடில் வந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் நம்ம பேண்டேஜ் பண்ணி செக்யூர் பண்ணிடணும்.